பிரம்மோபதேசம் சொல்ல வேண்டிய உன் வாயால பைபிள் வசனம் சொல்ல வைக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் விசேஷமா தெரியாதுரா. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவிசேஷம் தான். வரட்டுமா? கோதண்டராமட்ட என்ன சொன்னேன்? சில உண்மைகளை சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையாயிடுமா? உபனிஷத்தை நான் மட்டும் படிக்கலப்பா, நிறைய பேர் படிச்சிருக்கேன். Don't beat upon the same bush. நீங்க என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. எதுடா பர்சனல் விஷயம்? லுக், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க. Do any damn thing. ஆனா ஏன் பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. முரளி என்னடா பேசுற? முரளி, நான் உன்னை தடுக்கிறதா நினைக்காத. எதை செஞ்சாலும் அதனுடைய அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சுட்டு செய்யணும்னு தான் நான் சொல்றேன். பாலாஜிக்கு நீ செய்யறது ஏதாவது புரியுமா? நீ சொல்லித்தர போற காயத்ரி ஜபத்தோட அர்த்தம் தான் தெரியுமா? ஏன் பிள்ளைக்கு பூணூல் போடக்கூடாதுன்னு சொல்றேன்? இப்ப வேணான்னு தான் சொன்னேன். ஏன் அவனுக்கு அறிவு தெரிஞ்சதும் அவன் மனசை மாத்திடலாம்னு நினைக்கிறா? உங்களுக்கு முதல்ல உபநயனம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு முழுசா தெரியும். உனக்கு? பூணூல் என்கிற புனித நூல் ஒரு ஆடவன் பிரம்மச்சரிய நிலைக்கு நுழையும் போது அணிவது. நம்ம 4 விரல் அளவே 96 மடங்கா பெருக்குனா எந்த நீளத்துக்கு வருதோ அதை 3 இழையா வட்டமாக்கி ஒரே முடிச்சா இணைக்கணும். அந்த முடிச்சு உருவமில்லா பிரம்மனை குறிக்கும். 3 இழைங்கிறது காயத்ரி தேவி, மனதின் கடவுள். சரஸ்வதி தேவி வார்த்தையின் கடவுள். சாவித்திரி தேவி செயலின் கடவுளை குறிக்கும். அது மட்டும் இல்லாம அதை அணிகிறவன் மறக்க கூடாத 3 கடன்களை நினைவுபடுத்தும். குருரின், குருவிற்கு கடன். பித்ருரின், பெற்றோருக்கு கடன். ரிஷிரின், சந்நியாசிகளுக்கும் ஞானிகளுக்கும் கடன். காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் தெரியாம நிறைய பேர் தினமும் சொல்லிட்டு இருக்கா. பாதி பேர் சந்தியாவந்தனமே பண்றது இல்ல. பிரம்மோபதேசத்துல சொல்ற பிரம்மாங்கிறது கடவுள் பேர் இல்ல, பிரம்மன்னா சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம். அந்த சிருஷ்டிகர்த்தா யாருங்கிறதுல தான் உனக்கு எனக்கும் வாரம். சமஸ்கிருதத்துல யஜ்ஞோபவிதம், தமிழ்லையும் மலையாளத்திலையும் பூணூல், தெலுங்குல ஜந்தியமு, கன்னடத்துல ஜனிவாரா, ஹிந்தியில ஜேனு, மராத்தியில ஜானவே, காஷ்மீர்ல யோன்யா. 3 விதமா அதை அணியணும். உபவிதம், நிவிதம், பிரச்சனவிதம். இடது தோள்ல இருந்து வலது புஜத்துக்கு. போதும், நிறுத்துங்க. Don't try to teach me or insult me. I want to know something in black and white. உங்க மனசுல நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. எந்த சாஸ்திரத்தாலும் பாப விமோசனம் கிடைக்காதுன்னு சொல்ல வர்றேன். யார் பாவி? நானா? இல்ல என் மகன் பாலாஜியா? அம்மாவா? ரூபாவா? இல்ல நீங்க விட்டுட்டு போன இந்து மதத்துல இருக்கிற எல்லாருமா? மதத்துக்கு அப்பாற்பட்டு பொதுவா மனுஷா எல்லாருமே பாவிதான். நீங்களும் மனுஷன் தானே? நிச்சயமா. ஆனா நான் சத்தியத்தை தேடி ஆராய்ஞ்சு அதுக்கு பரிகாரி யாருன்னு தெரிஞ்சுட்டேன். நீங்க செய்யறது எல்லாம் சரி, ஆனா நாங்க செய்யறது எல்லாமே முட்டாள்தனம், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலடா. ஒரு காலத்துல அந்த காலத்து சூழ்நிலைக்கேற்ப செய்யப்பட்டதை இன்னும் பாரம்பரியங்கிற பேர்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். What do you mean by that? உபநயனங்கிறது இன்னைக்கு பிரஸ்டீஜியஸா போயிடுது. ஸ்டார் ஹோட்டல்ல ஃபங்க்ஷன் பண்ணி வெள்ளியில செஞ்ச திருவோட்டை கொடுக்கறது வேடிக்கையா இல்ல? இஸ் இட் நாட் மீனிங்லெஸ்? போது, நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் தேடித்தான் பண்ணணும்னா இந்த ஆத்துல நீங்க இருக்க முடியாது. முடியாதா? கூடாதா? You are a great scholar. உங்களுக்கு எப்படி அர்த்தம் புரியுறதோ அப்படியே செய்யுங்க. வீட்டை விட்டு போன்னு ஒரு மகன் சொல்றத புரிஞ்சுக்க அவன் தகப்பன் ஸ்காலரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சென்சிபிளா இருந்தாலே போறோம்.